நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங். அதற்காக நான் இங்கே 2 கப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னோட இடது பக்கம் இருக்கக்கூடிய கப்பு பயன் நம்பர் 1, வலது பக்கம் இருக்கக்கூடிய கப்பு பயன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இந்த 1 2 அப்படிங்கிறத நீங்கள் தான் தேர்வு பண்ண போகிறீங்க. இது எண்களின் அடிப்படையில் தான் நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க. நம்ம இப்போ முதல்ல பார்க்கக்கூடியது பயன் நம்பர் 1. ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பயன் நம்பர் 1 நல்லா இருக்கீங்களா? மொத்தமும் கொட்டிடுச்சு. ஓகேவா? இந்த மொத்தமும் கொட்டினது எதோட பலன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முயற்சி எடுத்திருப்பீங்க, கடுமையான முயற்சி எடுத்து அது கடைசியில் ஒரு தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கலாம். அப்படிங்கிறது போல் எனக்கு இங்கே ரெசனேட் ஆகுது. இருக்கலாம். இல்லைன்னா இதில் 3 கோடுகள் தெரியுது. ஸோ உடல்நலம் சார்ந்து, உறவு சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு இடம் ரொம்ப பலகீனமாக இருக்கலாம். சில பேருக்கு உடல் சார்ந்து ஏதாவது உபாதைகள் இருக்கலாம். பொருளாதாரமும் உறவும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சில பேருக்கு உறவு சார்ந்த எப்பவுமே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ உங்கள் கப்பை பிடிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கையே இல்லைப்பா, நம்பிக்கை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது போல தான் தெரியுது. ஏன்னா மொத்தமுமே கவர்ந்து போயிருக்கு. ஒரு விஷயம், ஒரு போராட்டம் செஞ்சு ஒரு விஷயத்த நம்ம வாங்குறோம் இல்லை அடையிறோம். ஓகே. ஸோ அந்த அடைஞ்ச விஷயத்தினால நமக்கு லாபமே இல்லை அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும் நமக்கு? அது போல தான் உங்களோட கப்பை பிடிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஸோ இங்கே உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எஸ், உங்கள் உள்ளுணர்வு, உங்களோட நுண்ணறிவு. ஓகேவா? உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ட்யூஷனை நம்புங்க, கேளுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ நீங்கள் சமீப காலமாக உங்களோட உள்ளுணர்வை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னும் நல்லா கவனிங்க, இன்னும் கூர்மையாக உங்களை நீங்களே கூர்மைப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா, நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் கவனம் கொடுக்குறீங்க, அதே நேரம் தேவையில்லாத விஷயத்துக்கும் உங்களோட கவனத்தை கொடுக்குறீங்க. இது எப்படின்னா, உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை ஏதாவது இருந்திருக்கும், அதை பற்றி அதிகமாக சிந்திப்பது, இல்லை அதை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அது போன்ற இருக்கலாம். பிடிக்காத நபரை பற்றி யோசிக்கிறதே வேலையாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்குற எனர்ஜி தான் வரும். ஓகேவா? ஸோ இது இன்னும் எப்படி நம்ம எளிதில் புரிஞ்சுக்கலாம்னா, யாராவது எப்போவாவது நம்மளோட கடந்த காலங்களில் நமக்கு சில கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க, சில ஏமாற்றங்கள் நடந்திருக்கும், சில துரோகங்கள் நடந்திருக்கும். ஓகேவா? ஆனால் அவங்க இப்போதைக்கு நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பேசும்போது இல்லை யார்கிட்டயோ சொல்லும்போது என்ன சொல்வீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது போல் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே இதை நினச்சிட்டு இருக்கலாம், என்னை கஷ்டப்படுத்தினவங்கலாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். இது நீங்களே பாருங்கள், இது ஒரு நாம ஜபம் மாதிரி இருக்குல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லிடுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல விரும்புவது. ஓகேவா? உனக்கு என்ன தேவையோ அதுக்கான கவனத்தை கூட, உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் உன்னோட கவனத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் மறுபடியும் உங்களோட ஆற்றலும் உங்களோட தன்னம்பிக்கையும் வந்துடும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இங்கே சுத்தமாக எனர்ஜியே இல்லை, மொத்தமாக கூட்டிடுச்சு அப்படின்னும் போது எஸ், எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? இவ்வளோ உழைப்பு போட்டோ என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது போல் ஒரு ஏமாற்றம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒன்றுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது இன்னும் கை கூடலை அப்படிங்கிறது தான். பட் பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் இதே தான். நீ உன்னோட உள்ளுணர்வை கவனிங்க, கண்டிப்பாக கவனிங்க, கண்டிப்பாக அது உங்களை அழகாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். நான் சொன்ன மாதிரி கவனம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கவனம் கொடுங்க, கவனம் கொடுக்கவே வேண்டாத இடத்துல உங்களோட கவனத்தை எடுத்துட்டிங்கனாலே போதும் அப்படிங்கிறது போல தான் இந்த ரீடிங்கில் வந்திருக்கு. ஓகேவா? இந்த நம்பர் 1 ரொம்ப சிம்பிளான ரீடிங் தான், டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ஆமாம், இந்த கப்பு எடுத்தேன், இப்படி வைக்கும்போது அது மொத்தமாக ஊற்றிடுச்சு. ஸோ ஊற்றின கப்பில் இருந்து என்னால் இவ்வளோ தான் ரெசனேட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, பிரபஞ்சம் சொல்கிற விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதுங்க. ஓகே, உங்களோட உள்ளுணர்வு அழகாக வேலை செய்யுது. நான் வேலை செய்யலைன்னே சொல்லலை, செய்யுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனிங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது உங்கள் மனசு சொல்லியிருக்கும், உங்களோட உணர்வு உங்ககிட்ட பேசியிருக்கும், இதை செய்யாத, இதை பண்ணாத, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம புத்தி என்ன பண்ணியிருக்கோம், இல்லை இல்லை நம்ம செய்யலாம், பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எதையாவது செஞ்சு நீங்களே உங்களுக்கு சிக்கல் உண்டு பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறது போல தான் உங்கள் கப்பு பிடிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஸோ இன்னையில இருந்தாது உங்கள் உள்ளுணர்வை பேசுகிறத கவனிங்க, உங்களோட நுண்ணறிவை கவனிங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம். ஓகேவா? அதே போல் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், உங்களோட 5 புலன்களின் வழியாக நீங்கள் எதை உட்கொள்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உணவு சாப்பிட்றது மட்டும்தான்
நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நல்ல உணவுகளாக தேடி 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 சாப்பிடுவோம். ஓகேவா? அதே போல் ஐம்புலன்கள் வழியாக நம்ம என்ன விஷயத்த பார்க்குறோம், நம்மளோட கண், காது, மூக்கு. எஸ், நீங்கள் கண்கள் வழியாக எதை பார்க்குறீங்க? நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறீங்களா, இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து உள்ளெடுத்து போட்டிக்கிறீங்களா? அதே காதின் வழியாக கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி, அச்சுறுத்துற மாதிரி, இல்லை யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களை சுற்றி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் நம்பணும்னு நினைக்கிற விஷயங்களை கூட உங்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. சரியா? ஸோ இந்த கப்பு பிடிக்கும்போது இன்னும் சில தெரிகிற விஷயங்கள் என்னென்னா, உங்கள் மேலேயே சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சுய பச்சாதாபம் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாதது போல இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், இருக்கலாம். அதே போல் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு கிடையாது. ஓகே, இது மொத்தமாக கொட்டிட்டாலும் இந்த கப்பில் இன்னும் சிலது மிஞ்சி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா, இது போல் திருடர்கள்னு இருப்பாங்க இல்லையா சில பேர், நமக்கு நாமே சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த சந்தேகங்கள், வன்மம், இல்லை பொறாமையான குணங்கள் ஏதாவது இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று உங்ககிட்டயே ஒளிஞ்சிருக்கு. அது உங்களே மெதுவாக தின்னு தீர்த்து அழிச்சிட்ருக்கு. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த எதிர்மறையான விஷயங்கள் என்னன்னு பார்த்து நீங்கள் அகற்றினீங்கன்னா, நம்பர் 1, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டார் எஸ், ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெறக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஓகே, இது நீங்கள் திரைத்துறை சார்ந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது துறை சார்ந்திருக்கலாம். ஏன்னா ஸ்டார்னா, நட்சத்திரம்னா நம்மளுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம், பிரபலமான மனிதர்கள் தானே ஞாபகத்துக்கு வருவாங்க. அது போல் நீங்கள் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடிய நபர்களாக கூட மாறலாம். இது இப்படித்தான் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளை ஒவ்வொரு நிலையாக செதுக்கிக்க தான் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போவோம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது இன்னும் பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரியுது, உங்களோட இளமை பருவம்ல இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ஒரு பயம் அறியாத கன்று, நீங்கள் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், எதை பற்றியுமே பயப்படாமல், ஒரு எதிர்காலத்தை பற்றின சிந்தனை இல்லாமல் ஒரு துணிவோடு இருக்கக்கூடிய நபராக இருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயத்தும் செய்யும்போது ஒரு பயம், தயக்கம், ஏதோ ஒரு நடந்துருமோ, நம்ம இங்கே தோல்வியை சந்திச்சிருமோ அப்படிங்கிற ஒரு நீங்களே கொடுத்துக்கிறீங்க உங்களுக்கு. ஓகே, எஸ், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? மற்றவங்க நம்மளை விமர்சிக்கிறது வேற, நம்மளை நாமளே விமர்சிக்கிறது வேற. ஸோ நீங்கள் உங்களோட சுய பச்சாதாபம், நான் அதுக்கு தான் சொன்னேன். அதே போல் உங்களோட சுய விமர்சனமும் அப்படி தான் இருக்குது. நமக்கெல்லாம் அது நடக்குமா, நமக்கெல்லாம் அது கிடைக்குமா, பணம் இருக்கிறவர்களுக்கு தான் பதவி வரும் அப்படிங்கிறது போல இருக்கலாம், இல்லை இந்த கள்ளம் கபடம் நிறைஞ்சவங்களுக்கு தான் நன்மை எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. பிரபஞ்சம் அப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்காது. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கூட பேசக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கும் அந்த விஷயங்களை. ஸோ யார் உண்மையாக, யார் நேர்மையாக, யார் கண்ணியத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி. மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள், இந்த கப்பை பிடிக்கும் போது ரெசனேட் ஆகுறது நான் சொல்கிறேன், அதெல்லாம் நிலையான வெற்றியாக கருத முடியாது. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கானது மட்டும்தான். இது உங்களுக்கான கப்புனா இதில் வரக்கூடிய வாழ்த்துக்கள், எஸ், விருதுகள், சந்தோஷங்கள், நிறைவு, இது உறவு சார்ந்திருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம், உடல்நலம் சார்ந்திருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு தான். அது நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்கள் அதை முதல்ல தேர்வு செய்யணும். நீங்கள் தேர்வு செய்யறது எப்படி இருக்குன்னா, எதிர்மறையான விஷயங்களை எடுத்து கை நிறைய அடுக்கி வச்சுக்கிறீங்க. அது வேண்டாம். எதிர்மறையானதை மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு எது நன்மை பயக்குமோ அந்த சிந்தனைகளை உங்ககிட்ட பிடிச்சி வச்சுக்கோங்க. எஸ், எனக்கு ரெசனேட் ஆன விஷயங்களை நான் சொல்லிட்டேன். எது உங்களுக்கு பயன் கொடுக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நன்றி, பாய். பைல் நம்பர் 2 தேர்வு செய்தவர்களுக்கான காஃபி கப் ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பைல் நம்பர் 2, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ், நல்லா இருக்கு. வாங்கின அடிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படிங்கிறது போல் உங்கள் கப்பை பிடிக்கும் போது ரெசனேட் ஆகுதுங்க. இது எப்படின்னா, சில பேர் வந்து இளமை காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அப்புறம் வளர சில சிரமங்களை சந்திப்பாங்க. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்திருக்கலாம், உறவு சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். எஸ், வாய்ப்புகள் இருக்குது. அது இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கு பாருங்கள். இன்ன வரைக்கும் உங்களோட கப்பில் ஒரு நிறைவுத்தன்மையே இல்லை. இது ஃபுல்லாக காஃபி இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக பூர்ணத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏதோ ஒரு கஷ்டங்களை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. உங்கள் வயது என்ன வேணால் இருக்கலாம், 20 வயதும் இருக்கலாம், 60 வயதும் இருக்கலாம். ஆனால் வாழ்ந்த ஒவ்வொரு ஆண்டுமே, இப்போ ஒவ்வொரு வருடம் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுவோம்ல, ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே இந்த வருடம் வந்து இதோட முடிஞ்சிடும், நம்ம அடுத்த வருஷம் நல்லா இருப்போம்னு நினைப்போம். பிளான் மட்டும்தான் போடுவோம், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு. பட் அங்கே வந்து ஒன்றும்
ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது, ஒரு சந்தோஷமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறது போல இருக்கலாம். எஸ், வாய்ப்புகள் இருக்கு. இதில் இன்னும் தெரிகிற விஷயங்கள் என்னென்னா, சில நேரங்களில் நீங்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பீங்க. ஓகேவா? ஒரு பொருளாதாரம் சார்ந்த, உறவு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் ஓரளவு உருண்டு புரண்டு நான் வந்துட்டேன்ப்பா, என்னோட இடத்த நான் தக்க வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தருணத்தில் அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்ததுலாம் ட்ரெய்லர், இப்போ தான் மெயின் பிக்சர் வரப்போகுது அப்படிங்கிறது போல் சில சோதனையான காலங்களும் இப்போ சந்திச்சுட்டு இருக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் சந்திச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இது கடன் சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து கூட இருக்கலாம், மூன்றுமே சேர்ந்து கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் கடவுள் கொடுக்குற விஷயமா என்ன தெரியுமா? கடவுளும் நீங்கள் கும்பிட்ற அந்த பிரபஞ்சமும் கொடுக்குற விஷயம், ஓகே, எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னேன்ல, அந்த பயிற்சி பெற்ற நபர்கள் வாழ்க்கையை வாழ்றது எப்படி, எத்தனை கடுமையான சோதனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் அப்போல்லாம் தனிமையில் இருந்திருக்கீங்க. தன்னிச்சு உங்களுக்கு அப்போ யாருமே துணை இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே காலை ஊனி வளருதுன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களை நீங்களே தற்காத்துக்கிட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்களே செஞ்சுக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு உதவக்கூடிய உள்ளங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்களும் இருக்குது. அவர்களோட துணை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ இருக்கிற அந்த பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பயம் வேண்டாம். ஓகேவா? என்னடா நம்ம ஒன்று செய்ய போய் இப்படி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் அறியாமைனால செஞ்சிட்டோமா, இல்லை நம்மளோட துணிவுங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக போயிடுச்சா, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. ஓகே? ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பாடங்களை கற்றுட்ருக்கீங்க, அதெல்லாம் எங்கேயுமே வீண் போகலை. கண்டிப்பாக அது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு தான் இப்போ நீங்கள் இந்த கஷ்டத்தை கூட சிரமத்தை கூட சந்திச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்றுமே கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே? எஸ், தொழில் சார்ந்துன்னா உங்கள் தொழிலில் நீங்கள் மேன்மை நிலை அடையிறதுக்கு, உங்களோட தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு, உங்களை நீங்களே தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். உங்களோட உயர்வை நீங்கள் கொண்டாடிக்கோங்க. ஏன்னா இது பிடிக்கும்போது தெரிகிற விஷயங்கள், நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்கனாலும் பாராட்டு கிடைக்குமான்னு கேட்டால் பாராட்டுறதுக்கு மனமில்லாத நபர்கள் கூட தான் நீங்கள் இருப்பீங்க. எஸ், சில விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, ஆனால் நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒரு குறைகளை தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கோங்க. உங்களோட முயற்சிகள் நல்லா இருக்குது, ஆனால் சில நேரங்களில் அது நம்ம நினைக்கிற மாதிரி போகலைன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவும் ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் அது மாதிரி தான் இப்போ மாறிட்டீங்க. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, என் வாழ்க்கை எனக்கு வாழ்ந்துக்க தெரியும் அப்படிங்கிறது போல் உங்கள் கப்பு வந்து ஒரு மாதிரி அசால்ட்டாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது போல் ஓகே தான். ஏன்னா இதுதான் நான் சொன்னேனே, நீங்கள் இப்போ கஷ்டப்படல, நீங்கள் ஆரம்ப நிலையிலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும், அடுத்தடுத்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியும். ஸோ மற்றவங்க விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான சிறகுகளை வச்சு பறக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி நீங்கள் தனியாக இருந்திருப்பீங்க, இப்போ உங்களுக்கு உதவக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க, வேலை சார்ந்தும் சரி. ஸோ ஆலோசனை எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அவங்களோட ஆற்றல் வந்து பரிபூரணமாக இருக்கு. இங்கே ஒரு மலையின் தோற்றம் தெரியுது. ஸோ மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், இல்லை மலை சார்ந்த இடத்துல உங்களோட குரு யாராவது இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச இறைவனோட ஆற்றல் இருக்கலாம், குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனாக இருக்கலாம். எஸ், குமரன் போது நம்ம சுப்பிரமணிய சுவாமி, அவர் வந்து உங்களோட குலதெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முருகப்பெருமான் அவர் காலடியில் போய் சரண் அடைஞ்சிருங்க. கண்டிப்பாக என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் குன்று அப்படிங்கிறது போல் எனக்கு தெரிஞ்ச இந்த காஃபி கப் ரீடிங்கில் வந்ததே இல்லை, இப்போ வந்திருக்கு. ஸோ அதே போல் ஒரு பௌர்ணமி நிலா தெரியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பௌர்ணமி தினத்தில் ஒரு பூஜை பண்ணுறதோ, இல்லை உங்களுக்கான ஹீலிங் எடுத்துக்கிறதோ ஏதோ ஒன்று, பௌர்ணமியை வந்து அந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை பௌர்ணமி தினத்தில் நம்மளால் முடிஞ்சால் சொல்கிறேன், திருவண்ணாமலையில் போய் ஒரு கிரிவலம் பண்ணுறது. ஸோ குன்று இருக்குன்னு சொன்னல மலை, இந்த மலை வந்து எனக்கு முருகப்பெருமானோட திருத்தலத்தையும் ஞாபகப்படுத்துது, சிவபெருமானோட திருத்தலத்தையும் ஞாபகப்படுத்துது. ஸோ அவங்கக்கிட்ட போக முடிஞ்சால் போகுங்க, இல்லைனா இருந்த இடத்துல இருந்தே பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய அந்த மலை போன்ற கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் பனி போல் விலகிடும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே இல்லைங்க, எவ்வளோ நிறையா பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து அப்படி இப்படின்னு இருக்குது, பேலன்ஸ் போய் இருக்கலாம், பட் இதையும் நீங்கள் சமநிலைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அந்த தன்னம்பிக்கை வந்து எங்கேயுமே இழந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி நீங்கள் தனிச்சு செயல்பட்டீங்க, இப்போ
மனிதர்களும் உங்களுக்கு உதவ காத்துட்டு இருக்காங்க, இந்த பிரபஞ்சமும் உதவ காத்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இறை ஆற்றல், நீங்க ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். சூப்பரா இருக்கு, உங்களோட எனர்ஜி நல்லா இருக்குங்க. என்ன வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு, நான் சொன்னேன்ல முதல்ல, இந்த தெனாவட்டா இருக்க ஆளாக இருப்பீங்க நீங்க, ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். அது போதும், அது தெனாவட்டுன்னு அது வெளி பார்வைக்கு அப்படி தெரியும். இப்போ வெளியில இருந்து யாராவது பார்க்கும்போது ரொம்ப திமிராவும் தெனாவட்டவும் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பணிஞ்சு 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 போய் என் தலையில டான்ஸ் ஆனதான் மிச்சம். ஸோ நான் இதுதான், நான் இது வந்து என்ன வந்து தற்காத்துக்கிற நிலையில நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வெளியிலேருந்து எனக்கு புரியுது. சரியா? ஸோ நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் கண்டிப்பாக அதற்கான தீர்வை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனையாக பார்க்காதீங்க. மற்றவங்களோட உதவி வேணும்னா நீங்கள் கேட்கலாம். எஸ், உங்களுக்கு உதவக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது உதவி வேணும்னா கேட்கலாம். அப்படிங்கிறது போல தான் இருக்கு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு குறையுமே இல்லை. இங்கே ஒரு ஹார்ட் இருக்கு, ஆனால் அந்த ஹார்ட் வந்து இணையில ஒரு இதயம் வடிவம் இருக்கு. ஓகேவா? அது வந்து தனிச்சு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சில பேர் வந்து தனிமையில் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தனக்கான இதயம் எங்கே இருக்கு அப்படின்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கிற நபர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முதல்ல உங்களோட பொருளாதாரம் சார்ந்து தான் இங்கே கொஞ்சம் பலகீனமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பொருளாதாரம் சார்ந்து உங்களை நீங்கள் பலப்படுத்திக்க உங்களுக்கான இதயம் உங்களை வந்து சேரும். அப்படிங்கிறது போல தான் இந்த ரீடிங்கில் எனக்கு தெரியுது. ஸோ இந்த வாசிப்பை யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.